உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு உங்க கல்யாண மேடையில எங்க அம்மா பண்ணிட்டு போன துரோகம் உங்களுக்கு எவ்வளவு வலிய கொடுத்திருக்கோன்னு என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. எங்க அம்மா பண்ண ஒரு காரியம் அது உங்க வாழ்க்கையை மாத்திடுச்ச. இதெல்லாம் தெரியாம நானும் அதே தப்பு செய்ய பார்த்தேன். நீங்க பேசல, அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்ன அம்மா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், அதனாலதான் என்ன அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய வலிய தாங்கிக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேளை அன்னைக்கு பெரியப்பா மாதிரி ஒரு நல்லவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருவேளை அது நடக்காம வேற யாரோ ஒருத்தர் உங்க கழுத்துல தாலி கட்டி இருந்தா உங்க லைஃப் என்ன ஆயிருக்கும்? உங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். செல்ஃபிஷா இருந்த எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட கெடுதல் நினைக்காம எங்களுக்காக நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்களே, உங்க மனசு யாருக்குமே வராது. அவங்களோட சந்தோஷத்துக்காக எங்க அம்மா பண்ணது தப்பு. எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதாதுன்னு நானும் உங்களை தண்டிச்சிருப்பேன். நல்ல வேளை அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ண மாட்டேன். அழாத அழாத அழாதடா. சரி விட, அதான் தப்பா எதுவும் நடக்கல. இல்ல பெரியம்மா, இப்ப கூட குடும்பமா இல்ல என் விருப்பமான நீங்க தடுமாறி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா உண்மைய சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கலாம். ஆனா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருந்தா திரும்பவும் உங்க வாழ்க்கைக்கு தான் அது பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கும். இத பாரு மாயா, எனக்கு என்னைக்குமே உன்னோட சந்தோஷம் முக்கியம். அதே சமயம் என் வாழ்க்கை இருண்டு போகாம பாத்துக்கிட்ட உன் பெரியப்பாவோட கௌரவமும் இந்த குடும்பத்தோட கௌரவமும் முக்கியம். ஆமா பெரியம்மா, எனக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நீங்க நீங்க பண்ண தியாகம் எல்லாம் போதும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.